நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது உடைஞ்சா எல்லாகும். வாங்க ஒரு கதையில பார்ப்போம். முதல்ல ஒரு கேள்வி, நேர்மை ஏன் இவ்ளோ முக்கியம்னு நாம நினைக்கிறோம்? நம்ம கதை ஒரு கிராமத்துல ஆரம்பிக்குது. அங்க ஒரு ஆடு மேய்க்கிற பையன் இருந்தான். ஆனா அந்த பையன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம். அவன் அடிக்கடி பொய் சொல்லுவான். ஒரு நாளே போர் அடிச்சதால ஓநாய் வருது அப்படின்னு சும்மா கத்தி விளையாடுனான். அவன் கத்துறத கேட்டதும் ஊர் மக்கள் பதறி அடிச்சு ஓடி வந்தாங்க. ஆனா அங்க ஓநாயே இல்ல. எல்லாரையும் பார்த்து அந்த பையன் சிரிச்சான். சோ இதுதான் அவனோட விளையாட்டு. அவன் கத்துவான், மக்கள் ஓடி வருவாங்க, அவன் சிரிப்பான். இத அவன் ஒரு தடவை மட்டும் பண்ணல, இதே பொய்ய திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தான். இதனால அவன் உண்மையா உதவி கேட்டா கூட யாருமே நம்ப முடியாத நிலைமை உருவாகிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் அவன் பயந்த மாதிரியே நிஜமாவே ஒரு ஓநாய் வந்துருச்சு. இந்த தடவை அவன் உண்மையிலேயே பயந்து போய் முழு பலத்தோட கத்துனான். ஆனா இந்த தடவை யாரும் உதவிக்கு வரல. ஏன்னா யாருமே அவனை நம்பல. அவன் சொன்ன பொய்களால அந்த ஆபத்தை அவன் தனியாவே சந்திக்க வேண்டியதா போச்சு. இந்த நிலைமைக்கு ஒரு பேர் இருக்கு, பொய்யரின் சங்கடம். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்பிக்கைன்றது ரொம்ப மெல்லிசானது. ஒரு முறை உடைஞ்சா ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இது ஒரு முக்கியமான கேள்வியை கொண்டு வருது இல்லையா? ஒரு ஜோக்குக்கும் காயப்படுத்துற பொய்க்கும் என்னதான் வித்தியாசம்?